ஈரடிமான எண்ணை தசம எண்ணாக மாற்றுக. 101101 கீழே வந்து இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈரடிமான எண் கொடுத்தாங்கன்னா அது எப்படி தசம எண்ணா மாற்றுறது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இதை தனியாக எழுதிக்கணும். 101101 அப்படின்னு எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு, சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இந்த கடைசி இருக்கு பார்த்தீங்களா, கடைசி டிஜிட்லேருந்து வரணும். இது வந்து 2 அடுக்கு 0, 2 அடுக்கு 1, 2 அடுக்கு 2, 2 அடுக்கு 3, 2 அடுக்கு 4, 2 அடுக்கு 5. புரியுதா? அதாவது இது 2ங்கிறனால நம்ம 2 அடுக்கு 0லேருந்து இதை பெருக்க போகிறோம். இப்போ வந்து பெருக்கணும் அப்படின்னா எப்படி பெருக்கணும்னா 1 இன்ட்டு 2 அடுக்கு 5, சரிங்களா, ப்ளஸ் 0 இன்ட்டு 2 அடுக்கு 4 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 அடுக்கு 3, இது அப்படியே எழுதணும், ப்ளஸ் 1 இன்ட்டு 2 அடுக்கு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 அடுக்கு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 அடுக்கு 0. இதை வந்து இப்போ போட்டுட்டோம். இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ணணும், இதை பெருக்கணும். ஸோ 2 அடுக்கு 5 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 32 கிடைக்கும், சரிங்களா? ஸோ 32 ப்ளஸ் அடுத்து வந்து 2 அடுக்கு 4 பெருக்குனா இன்ட்டு 0 பண்ணும்போது 0 ஆயிடும். அடுத்து ப்ளஸ் 2 அடுக்கு 3 8, 8 இன்ட்டு 1 8 ப்ளஸ் 2 அடுக்கு 2 4, 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 2 அடுக்கு 1, 2 அடுக்கு 1 2 இன்ட்டு 0 ஆனனால இது வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ப்ளஸ் அடுத்து வந்து 2 அடுக்கு 0ங்கிறது வந்து எப்பவுமே பவரில் வந்து 1 தான் அர்த்தம். 2 அடுக்கு 0ன்றா அதுக்கு வந்து 1 தான் அர்த்தம். 1 இன்ட்டு 1 1. ஸோ மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது நமக்கு? 32 8 4 1 எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 45 வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். அதாவது 101101 அப்படிங்கிறது வந்து ஒரு ஈரடிமான எண்ணுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ அதை வந்து தசம எண்ணாக நம்ம மாற்றணும் அப்படின்னா 45 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.